வணக்கம். ஒரு கோயில்னா என்னங்க? வெறும் வழிபாட்டு தலம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. வரலாறு, புவியியல், அரசியல்னு எல்லாமே ஒன்னா சேர்ந்த ஒரு உயிரோட்டமான நாகரிகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, புரிய ஜெகநாதர் கோயிலோட அந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒரு பயணம் போலாம். பாருங்க, இந்த ஒரு வரியில தாங்க இந்த கோயிலோட மொத்த ஆன்மாவே அடங்கியிருக்கு. இங்க இருக்கிற கடவுள் ஜெகந்நாதர், அவர் ஏதோ வானத்துல இருக்கிற ஒரு தெய்வம் மட்டும் இல்ல. அவர் நம்மள மாதிரி, ஆமாங்க, நம்மள மாதிரியே உணர்ச்சிகள் இருக்கிறவர், உடம்பு சரியில்லாம போறவர், ஓய்வெடுக்கிறவர். இந்த ஒரு விஷயம், அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற இந்த ஒரு பிணைப்பு தான் புரி ஜெகந்நாதர் கோயில ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்குது. சரி, இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை பத்தி பேச ஆரம்பிக்கணும்னா முதல்ல அதோட உயரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதோட மெயின் கோபுரம் மட்டுமே கிட்டத்தட்ட 65 மீட்டர் உயரம். யோசிச்சு பாருங்க, நம்ம மத்த விஷயங்களுக்குள்ள அதோட கட்டிடக்கலை, ஆன்மீக ஆழம் இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்டமான உருவத்தை மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது இது மத்த கோயில்கள் மாதிரி இல்லாத ஒரு கோயில். ஏன் அப்படி சொல்றோம்? ஏன் இது மத்த வழிபாட்டு தலங்கள்ல இருந்து இவ்ளோ வித்தியாசமா தனிச்சு நிக்குது? அதோட காரணங்களை இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில ஒடிசாவுல இருக்கிற புரியில தான் அமைஞ்சிருக்கு. இது நம்ம நாட்டுல இருக்கிற 4 முக்கியமான ஆன்மீக மையங்கள், அதாவது ஷார்தாம்ல ஒண்ணு. இதுவே போதும் இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. ஓகே, இப்ப நம்ம கோயில் என்னங்கறத விட்டுட்டு அது எப்படி எப்ப கட்டப்பட்டதுங்கிற அந்த வரலாற்று பக்கங்களுக்குள்ள போக போறோம். வாங்க, இதோட வேர்கள் எவ்ளோ ஆழமா போயிருக்குன்னு நாமளும் சேர்ந்து தேடி பார்க்கலாம். நாம இன்னைக்கு பாக்குற இந்த பிரம்மாண்டமான கல் கோயில் ஒரு 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுதாங்க. ஆனா ஜெகந்நாதர் வழிபாட்டோட வரலாறு அதுக்கும் பல 100 வருஷம் பழசு. சொல்லப்போனா வேத காலத்துக்கு முன்னாடியே இங்கிருந்த சபர பழங்குடி மக்கள் நீலமாதவான்னு ஒரு மரத்தாலான தெய்வத்தை தான் வணங்கிட்டு வந்திருக்காங்க. நடுவுல எத்தனையோ படையெடுப்புகள் வந்துச்சு, சிலைகளை எல்லாம் மறைச்சு வச்சாங்க. ஆனா அந்த வழிபாடு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிக்காம தொடர்ந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது, இது வெறும் நம்பிக்கையோட சின்னமா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா? அதிகாரத்தோட சின்னமா? இந்த கேள்விதான் கோயிலோட கட்டுமானத்துல இருந்து அதோட ரொம்பவே வித்தியாசமான அரசியல் பங்குக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது. இது சும்மா ஒரு கோயில் மட்டும் இல்லங்க, அதுக்கும் மேல. இங்கதாங்க ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் தத்துவமே உருவாகுது. எப்படின்னா, ஒடிசாவை ஆண்ட கஜபதி மன்னர்கள் தங்கள பெரிய சர்வ அதிகாரம் படைச்ச மன்னர்களா பாத்துக்கல. அதுக்கு பதிலா நாங்க பகவான் ஜெகந்நாதரோட முதல் சேவகர்கள், அதாவது ரௌத்த சேவகர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான ராஜா ஜெகந்நாதர் தான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஐடியா மொத்த அதிகாரத்தையும் ராஜா கிட்ட இருந்து கோயிலுக்கு மாத்துது. அந்த காலத்துல இது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். சரி, இப்ப நாம கடந்த காலத்துல இருந்து நேரா நிகழ்காலத்துக்கு வரலாம். இன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள என்னென்ன உயிரோட்டமான தனித்துவமான சடங்குகள், மரபுகள் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கேதான் முதல் ஆச்சரியமே ஆரம்பிக்குது. பொதுவா இந்து கோவில்கள்ல சிலைகள் கல்லுல தானே இருக்கும். ஆனா இங்கே ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரை இவங்க 3 பேரோட சிலைகளுமே மரத்தால செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. பழங்கால கல் கோயில்கள் நிறைஞ்ச நம்ம நாட்டுல எதுக்காக மரத்தை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குங்க. ஒன்னு ஆன்மீகம், இன்னொன்னு புவியியல், இல்லனா சயின்ஸ்னு கூட சொல்லலாம். ஆன்மீகமா பார்த்தா கல்லு மாதிரி நிரந்தரமா இல்லாம மரம் பிறப்பு, இறப்பு, மறுபிறப்புங்கிற வாழ்க்கையோட சுழற்சியை காட்டுது. சரி, புவியியல் ரீதியா பார்த்தோம்னா வங்காள விரிகுடா பக்கத்துல இருக்கறதால இங்க காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகம். அதுக்கு மரம்தான் சரியான சாய்ஸ். இந்த 2 காரணமும் சேர்ந்துதான் ஒவ்வொரு 12லேருந்து 19 வருஷத்துக்கு ஒரு தடவை சாமியோட சிலைகளைய புதுப்பிக்கிற நவகலேபராங்கிற ஒரு தனித்துவமான சடங்குக்கு காரணமா இருக்கு. சரி, இப்ப வாங்க கோயிலோட சமையலறைக்கு விசிட் போலாம். இது உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் சமையலறைன்னு சொல்றாங்க. இங்க சமைக்கப்படுற மகா பிரசாதம் இருக்கே, அது ஒரு தீராத அதிசயம். ஏன்னா எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் சரி, அந்த பிரசாதம் யாருக்கும் இல்லைன்னு சொன்னதே இல்லையாம். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு புரட்சிகரமான விஷயம். அது என்னன்னா, ஜாதி பாகுபாடே இல்லாத வழிபாடு. முக்கியமா அந்த மகா பிரசாதத்தை ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது. அதுவும் அந்த காலத்துல இது உண்மையிலே ஒரு பெரிய புரட்சிதாங்க. இந்த சமத்துவ கொள்கையோட உச்சத்தை நாம எங்க பார்க்கலாம் தெரியுமா? வருஷா வருஷம் நடக்கிற அந்த பிரம்மாண்டமான ரத யாத்திரையில தான். அப்போ சாமி நம்மள தேடி கோயிலை விட்டு வெளியே வராரு. மக்கள் அவரை பார்க்க வராங்க. அப்போ எந்த ஜாதி, எந்த மதம்னு எந்த பாகுபாடும் இல்லாம யார் வேணும்னாலும் அந்த தேரை இழுக்கலாம்.
சரி, இப்ப நம்ம கொஞ்சம் மிஸ்ட்ரி பகுதிக்குள்ள போகலாம். இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால கூட விளக்கம் கொடுக்க முடியாத சில கோயில் மர்மங்களை இப்ப வேகமா பாத்திரலாம். கோவிலோட உச்சில நீல சக்கரம்னு ஒன்னு இருக்கும். அதுக்கு மேல ஒரு கொடி எப்பவும் பறந்துட்டே இருக்கும். இங்க என்ன ஆச்சரியம்னா, காத்து எந்த பக்கம் அடிக்குதோ கொடி அதுக்கு எதிர்பக்கமா பறக்கும். இது எப்படி சாத்தியம்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. அடுத்து பொதுவா பெரிய கோயில் கோபுரங்கள் மேல பறவைகள் உட்கார்ந்திருக்கும், பறந்து போகும். ஆனா இங்க அந்த மெயின் கோபுரத்துக்கு நேர் மேல ஒரு பறவை கூட பறக்காது. ஏன் விமானங்கள் கூட அந்த வழியா போறதில்லையா? இதுவும் ஒரு புரியாத புதிர்தான். கோயில் இருக்கிறது கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துல. அதனால வெளியே நிக்கும்போது கடல் அலைகளோட சத்தம் காது கிழிக்கும். ஆனா சிங்கத்வாரம்னு சொல்ற அந்த மெயின் கேட்டுக்குள்ள ஒரே ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா போதும், கடல் சத்தம் மாயமா மறைஞ்சிடும். மறுபடியும் வெளியே வந்தா கேக்கும். இந்த சவுண்ட் மேஜிக் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கோயிலோட மைய கருத்து என்ன அப்படிங்கறத ஒரு தடவை பாத்திரலாமாங்க. அப்போ இந்த புரி ஜெகநாதர் கோயில் நமக்கு என்ன சொல்ல வருது? முதல்ல, கோயில்னா அது சும்மா ஒரு கல் கட்டிடம் இல்ல, அது ஒரு உயிரோட்டமான தத்துவங்கிறத இது சொல்லுது. ரெண்டாவது, நம்பிக்கைங்கிறது எப்படி புவியியல், அரசியல், சமூகம்னு எல்லாத்துக்கூடயும் சேர முடியும்னு காட்டுது. மூணாவது, இங்க இருக்கிற சாமியோட அந்த முழுமை பெறாத உருவம் நாம பாக்குற உடல் அழகையும் தாண்டி ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குன்னு நமக்கு உணர்த்துது. கடைசியா, ரொம்ப முக்கியமா, ஜாதி மதம்னு எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் ஏத்துக்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த கோயில் உலகுக்கு சொல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா, இது வெறும் கட்டிடம் இல்ல, இது ஒரு வாழும் நாகரிகம். இங்க வரலாறு இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கு. புவியியல் நம்ம கிட்ட பேசுது, ஆன்மீகம் மக்களோட மக்களா தெருவுல நடக்குது. இதுதான் இந்த கோவில். கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்களோட சிந்தனைக்கு. ஒரு இடத்த எதுங்க உண்மையிலே புனிதமாக்குது? அதோட பிரம்மாண்டமான கட்டடங்களா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளா, இல்ல அங்க கூடி நிக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.